லங்ஸ் ஃபுல் போனது அந்த பாலாஜி டாக்டர் தான். எங்கள் அம்மாவுக்கு லங்ஸ் நல்லா இருந்திருக்கும், லங்ஸுக்கு ப்ராப்ளமே கிடையாது. கீமோ கூட லங்ஸ் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக நடப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா இப்போ இங்கேருந்து கீழே கூட நடக்க முடியாது எங்கள் அம்மாவில், அந்த ஆக்சிஜன் இல்லாமல் நடக்க சொல்லுங்க. நீங்களே வீடியோ எடுங்க, எங்கள் அம்மாவால் கீழே நடக்க முடியாது. நந்தாலே அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே ஒரு இதுவாகிடும், மூச்சு மாறாடிப்பாங்க மாதிரி ஆகிடும். திருப்பி நம்ம கூட்டு ஹாஸ்பிட்டல் தான் ஓடணும். எங்கள் அம்மா கீழே கூட இறங்க முடியாது, அந்த பெட் மேலேருந்து பேசுகிறாங்களே தவிர, அந்த ஆதங்கத்தில் பேசுகிறாங்களே தவிர அவங்களால பேசுறது கூட இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மே மாதம் கீமோ பண்ணதுலேருந்து ஆமா, அந்த கீமோ ரெட்டால கீமோ எப்போ போட்டாங்களோ அப்பயே முடிஞ்சிச்சு எங்கள் அம்மாவுக்கு. அப்போ இருந்தால் லங்ஸ் பிரச்சனை எவ்வளோ லங்ஸுக்கு அந்த காப்பாற்றி டெய்லி ஆர்டர் போட்டு என் தம்பி கமலேஷன்ற ஆர்டர் போடுவான். ஆர்டர் நேரில் போய் ஆனால் மெடிசன் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு நாங்கள் வாங்கி அவ்வளோத்தையும் பண்ணி ஆக்சிஜனில் ஊற்றுவோம், கெமிக்கலில் ஊற்றி அந்த மார்க்ஸ் வச்சு அவங்க 10 நிமிஷம் ஃபேனுக்கு இன்னும் ஆஃப் பண்ணிட்டு வச்சா தான் எங்கள் அம்மாவுக்கு சுவாசிப்பே அந்த கரெக்டாக வரும். மிச்சப்படி எங்கள் அம்மாவுக்கு அந்த சுவாசி தன்மையே இருக்காது. கீமோ தான் மெயினான ப்ராப்ளம் ஆனதே ஃபுல் இப்போ எங்கள் அம்மா ப்ராப்ளம் அந்த கீமோவால தான். மிச்சப்படி எங்கள் அம்மா நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கும் அந்த கீமோ போட்டால் நல்லா ஆகிடுவாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க, அந்த ஜுரம் இல்லாமல் வந்து சரி நாங்கள் நல்லா ஆகிடுவாங்க. அந்த லாஸ்ட்டாக அந்த ரெட் கலர் மருந்து ஏற்றினால தான் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மருத்துவர் திட்டினாரு, அதை நாங்கள் அப்போ வீடியோ எடுத்துருக்கணும், நாங்கள் வீடியோ எடுக்கல. இல்ல அதுக்கப்புறம் அதை பத்தி விக்னேஷ் உங்ககிட்டயோ அம்மா கிட்டயோ அதை பத்தி ஏதாவது பேசினது உண்டு? என்னன்னு பேசினாரு? ஏமா அந்த டாக்டர் இந்த மாதிரி பண்ணாப்பல, அம்மா நான் சொன்னா நம்ம ஜிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், உள்ள வருவாங்க. அந்த டாக்டர் விட்டு வெளில வந்து மிச்சம் நல்லா பேசுவாங்க. அந்த டாக்டர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல வேற எதுவுமே சொல்ல முடியாது. அந்த டாக்டர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணாரே தவிர எங்களுக்கு வேற எதுவுமே எந்த ப்ராப்ளமே எங்களுக்கு கிடையாது. இப்போ திரும்ப அவர் போய் அட்டாக் பண்றதுக்கான ஏன்னா ஃபுல் ப்ராப்ளம் அவராதானே ஆச்சு. எங்க அம்மா பாதிக்கப்பட்டது, இவ்வளவு பேர் வந்து அந்த டாக்டரும் பார்த்தாங்க. எங்களை வந்து எங்க அம்மாவை வந்து யாருமே பார்க்கல. அந்த டாக்டரால் தான் எங்க அம்மாவை அவதிப்பட்டாங்க. எதுக்கோசம் அந்த பேஷண்ட் போய் பண்ணா அவன் பண்ணிட்டானா ஓடி போயிருக்கணும், அவன் பண்ணல. அவன் ஓடியும் போல நந்து தான் வந்தான். எதுக்கோசம் பண்ணா டாக்டர் மேலேயும் தப்பு இருக்கு. டாக்டர் மேலே தப்புனா அப்போ டாக்டர் ஒத்தமே கேட்கல. அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காப்பல, கவர்மெண்ட்ல வேலை செய்யணும் அவங்க பேசுவாங்க. நம்ம வீட்டில் இப்போ எங்கள் அம்மா யார் காப்பாற்ற நீங்க சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா யாரை பார்த்தே யாருமே கிடையாது. எங்கள் அப்பா இறந்து போயிட்டேன், எங்கள் அப்பா காப்பாற்ற மாதிரி அப்போ எங்கள் அம்மா விட்டு போயிட்டு நாங்கள் இப்போ யார் அனாதையாக இருக்க முடியுமா இந்த வீட்டில்? இல்லை, இந்த சூழ்நிலையெல்லாம் புரியுது. நீங்க அம்மாவுக்கான ஒரு பாச போராட்டம் இது எல்லாமே சரிதான். ஆனா ஒரு மருத்துவரை கத்தி எடுத்து குத்துனதை நியாயப்படுத்தலாம்? அது நியாயம் கிடையாது, அது தப்பு தான். மருத்துவரை குத்துனது தப்பு தான். அதே அந்த மருத்துவர் ஒருத்தர் ஒரு உயிரை எடுக்கிறது தப்பு இல்லையா? மருத்துவர் தவறு செஞ்சாலும் தவறு தான். ஆமா, அவர் பண்ண தவறு தானே. அப்போ ஒரு உயிர் எடுக்கிறது அவரும் தவறு தானே. ஒரு உயிரை நீ ஸ்கேனுக்கு தரோம், அந்த ஸ்கேன் நீங்க பார்த்துட்டுமா இந்த மாதிரி ஆயிடுச்சுமான்னு சொன்னா நான் அப்பயே மாத்திருப்பேன், அந்த கீமோ போடாமல் ஸ்டாப் பண்ணிருப்பான். டேக் இட் அஸ் ஃபூலிஷ், ஜஸ்ட் கோ அவேன்னா. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு? நம்மனா இங்கிலீஷ் படிக்கிறது நம்மளும் படிச்சு தான் சார் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு படிக்க தெரியாது. எங்கள் அம்மா நாங்கள் அப்போ அந்த டைமில் விளையாட்டுக்கு நினச்சிங்கண்ணே. எனக்கு அப்போ இவ்வளோ பிரச்சனையாக ஆகும்னு தெரியாது. அப்பயே அந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்பயே நாங்கள் சண்டை போட்டால் விட்டுருக்கவே மாட்டேன். நாங்களும் எங்கள் ஃபேமிலியே போய் சண்டை போட்டிருப்போம்ல அந்த ஹாஸ்பிட்டல்லையே. எங்களுக்கு அப்போ இந்த மாதிரி தெரியாது. அந்த கீமோ போட்டு இந்த மாதிரி லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஆகுண்டு இவ்வளோ அஃபெக்ட் ஆகி நாங்கள் இந்த அவதி போனால் எங்களுக்கு தேவை கிடையாதுல்ல. ஏற்கனவே இப்போ இருக்கும் நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கங்கே கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர எங்களுக்கு யாருமே உதவி பண்ண யாரும் கிடையாது. இன்னைக்கு ஒரே இவ்வளோ பண்ணிட்டாங்க, இதே லங்ஸ் போய் தப்பாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஹாஸ்பிட்டல் ஒத்தனை எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே. இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம். அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம்.